ஆன்மீக விஞ்ஞானிகள் எல்லாமே இந்த தியானத்தை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இப்போ யாராச்சும் ஒருத்தர் பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னா, டாக்டரேட் பட்டம் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, அந்த தீசிஸ் என்பது செலுத்தணும் இல்லையா? அது செலுத்தாமல் நீங்கள் டாக்டரேட் அப்படின்றது பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை சார். ஆனால் ஆன்மீகத்தில் அந்த அளவுக்கு வளர்ச்சி என்பது இல்லை, எந்த யூனிவர்சிட்டியும் இல்லை. இருக்குது சில இடங்கள்ல எல்லாமே இன்ட்யூஷன் ரீசர்ச் பண்ணி அந்த தீசிஸ் சப்மிட் பண்ணியிருக்காங்க. தியானத்துக்கு பற்றி அந்த ரீசர்ச் தீசிஸ் எல்லாமே சம்மந்தப்பட்டது எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் அந்த அளவுக்கு பாப்புலாரிட்டி இல்லை. அதே நீங்கள் ஏதாவது ஃபெட்டோகெமிக்கலோ, எலக்ட்ரானிக்ஸோ, கம்ப்யூட்டர் சயின்ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நெட்டில் போய் சர்ச் பண்ணால் லட்சக்கணக்கான தீசிஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ஆன்மீகத்துக்கு சம்மந்தப்பட்டது நூற்றுக்கணக்கில் கூட இல்லை. ஆனால் ஆன்மீக விஞ்ஞானிகள் எல்லாமே இருக்காங்க. இது ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு சப்ஜெக்ட். அதுக்காக இது எப்படி எழுதணும் அப்படின்றது யாருக்குமே தெரியல. அதுக்காக தான் இந்த தீசிஸ் எல்லாமே சப்மிட் பண்ணல யாருங்க. ஆனால் யாரெல்லாம் தியானம் செய்ய முடியுமோ அவங்க எல்லாமே செய்வாங்களோ அவங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே அறிமுகமாக்கி அற்புதமான அனுபவங்கள் கிடைக்கும். அதுதான் உங்களுடைய தீசிஸ். இப்போ இந்த செவரு கலர் வந்து எல்லோ கலரு, கண்ணு தெரியாதவங்க கூட வந்து எல்லோ கலர் ஆகிட்டா எப்படி இருக்கும் எனக்கு சொல்லு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அதை பார்த்தா தான் தெரியும். ஜாஸ்மின் ஸ்மெல்லு, அந்த பூக்கிட்ட வச்சு சுவாசித்தால் அந்த வாசனை என்ன அப்படின்னு சொல்லி புரியுது. அந்த ஜாஸ்மின் ஸ்மெல் எப்படி இருக்கும் எனக்கு புரியவை, வார்த்தையில் சொல்லு அப்படின்னு எப்படி சொல்கிறது? முடியாது. அது அனுபவம். அனுபவத்தின் மூலம் நம்மளுக்கு தெரியுது, அவ்வளோதான். அது எப்படி சொல்லணும் அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரியாது. அதுதான் ஆன்மீகம். ஆன்மீகத்தில் வரக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே ஒன்றும் வார்த்தையில் ஆகட்டும், ஒரு புத்தகத்தில் ரூபத்தில் ஆகட்டும் எழுத முடியாது. அதுக்காக தான் வெளியில் சொல்ல முடியாதது ஆன்மீகம். இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெறும் தியானம் செய்து அனுபவங்களை பெறணும். அந்த மாதிரி அனுபவங்கள் யாரெல்லாம் பெற்றிருக்காங்களோ அவங்க தான் ஆன்மீக விஞ்ஞானி. இந்த விஞ்ஞானிகள் பேர் சில பேர் நான் சொல்ல விரும்புகிறேங்க. தியானம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு யார் ஞாபகம் வருது? கௌதம புத்தர். இந்த கௌதம புத்தர் வந்து இந்திய நாட்டுக்கு சென்றவர்கள் தியானம் என்ற பெயரில் ஆனாபானசதி அப்படிங்கிற விஷயத்தை பாலி மொழியில் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் தியானம் செய்கிறீர்களோ அவங்களுக்கு என்லைட்டன்மெண்ட் என்பது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய டீச்சிங்ஸ். அடுத்தது பதாஞ்சலி மகர்ஷி. இவங்க கூட பாரதநாட்டுக்கு சென்றாங்க. மிக முக்கியமான சப்ஜெக்ட் பதஞ்சலி மகர்ஷி அவர்கள் கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா, பதஞ்சலி யோக சூத்திரங்கள் 8 பாயிண்ட் இருக்கு. இந்த 8 பாயிண்ட்னா முக்கியமான கட்டம் என்ன அப்படின்னா தியானம். முதல்ல யவா நியமம் இது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி ஃபைனலாக வந்து தியானம் என்ற விஷயத்திற்கு நீங்கள் வரணும். அங்கே தான் உங்களுக்கு என்லைட்டன்மெண்ட் என்பது கிடைக்கும். நீங்களே கடவுள் என்ற ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியிருந்தால் அந்த 8 விஷயங்களும் நம்மளுக்கு சொல்லுவாங்க மாஸ்டர்ஸ். அது அவருடைய சிறப்பு. அடுத்தது மகாவீரர்கள். இவங்க வந்து ஜெயினிசம்க்கு சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க தியானத்துக்கு சம்மந்தப்பட்டு. தியானம் யாரெல்லாம் செய்கிறார்களோ அவங்களுக்கு ஒரு உணர்வு கிடைக்கும். அது என்ன உணர்வு அப்படின்னா செல்ஃப் இன்குவைராக. நமக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நாமே தானே தெரிஞ்சுக்கணும். இப்போ நீ யார் அப்படின்னு சொல்லி ரமண மகர்ஷி அவர்கள் கேட்குறாரு. நான் என் பேர் சொல்கிறேன். ஆஹா அது கிடையாது. நீ யாரா? நான் சென்னைக்கு சம்மந்தப்பட்டேன். நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கீங்க அப்படின்ட்டு நான் கேட்கல. நீங்கள் யார்? நான் தெலுங்குக்காரர், இல்லை நான் தமிழ்காரர். ஆஹா உன்னுடைய மொழி பற்றி நான் கேட்கல. நீ யார்? அப்படியே போங்க.
என்ன வருது லாஸ்ட்டுக்கு? அந்த கேள்விக்கு நமக்கு பதில் இல்லை. என்ன சொன்னோம் அப்படின்னு சொல்லி புரியாது. அதுதான் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல வர மகாவீரர். செல்ஃப் இன்கொயர் அப்படின்னா நீ யார் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு வரலாம் அப்படின்னா தியானம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மாஸ்டர். முக்கியமான டீச்சிங்ஸ் என்ன அப்படின்னா செல்ஃப் இன்கொயரி மற்றும் அகிம்சை. யாருக்குமே எந்த இசையும் தராதுங்க, எல்லாரோடையும் நண்பனாக இருங்க அப்படின்ற விஷயம் மகாவீரர் நமக்கு சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் ஆதிசங்கரர் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? நீ வேற கிடையாது, நான் வேற கிடையாது, நாம் எல்லோரும் ஒன்று தான். துவைத்தத்திலிருந்து அத்வைத்தம். துவைத்தம் அப்படின்னா நீ வேற நான் வேற அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் மேல உலகங்கள்ல ஆன்ம நிலையிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா நீனும் நானும் ஒன்று தான். இங்கே அனுபவங்களுக்காக வந்துதான் மனிதர்களும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி வருவான். வேலை உங்களுக்கு போனதுக்கு அப்புறம் நீனும் ஒன்று தான் நானும் ஒன்று தான். ஒரு ப்ராஜெக்ட், ஒரு அனுபவத்திற்காக டிஃப்ரெண்ட் பாடிஸில் அந்த கான்ஷியஸ்னஸ் ஸ்பிளிட் ஆகி 2 சோல்ஸாக நாம் வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்கு தெரியும். ஆதிசங்கரர் அதுதான் அத்வைத்தம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த அத்வைத்தம் என்ற பேருக்கு நிறைய பேர் அகம் பிரம்மாஸ்மி, அகம் சிவோஸ்மி, தத்தாமசி, இந்த மாதிரி நீனும் நானும் ஒன்று தான், ஐ ஆம் தட் அப்படிங்கிற ஒரு உணர்வு இவங்க சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா ஆன்ம விசாரம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆன்ம விசாரம் அப்படின்னு என்ன? சோல் நாலேஜ், சோல் விஸ்டம். ஆன்ம ஞானத்தை பற்றி ஆராய்ச்சி செய்யுங்கள். அது எப்படி செய்யணும்? உட்கார்ந்து கண்ணை மூடி சுவாசத்தின் மீது கவனம் செலுத்தால் தியானத்திற்கு போகிறீங்க. அந்த தியான நிலையில தான் உங்களுக்கு ஆன்மாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு புரிய வருது அப்படின்னு சொல்லி அந்த தியானத்தை பற்றி ஆதிசங்கரர் சொல்லியிருக்காங்க. இவங்க கூட நம்ம இந்த நாட்டுக்கு சென்றவங்க. அடுத்தது போதிதர். இவங்க இந்தியாவில் பிறந்து சைனா நாட்டில் அங்கே இருக்கும் மக்களுக்கு ஆன்மீகம் மற்றும் தியானத்தம் சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லி இங்கிருந்து அங்கே போய் தியான பிரச்சாரம் என்பது செய்து அந்த ஆன்மீக ஞானம் எல்லாமே அவங்க மொழியில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே சைனா நாட்டில் எல்லாருக்குமே சொல்லி கொடுக்குறதுக்கு அப்புறம் அவங்க ஜப்பான் நாட்டுக்கு போய் அங்கேயும் பிரச்சாரம் என்பது பண்ணியிருக்காங்க. இவங்க செய்த முக்கியமான பிரச்சாரம் என்ன அப்படின்னா தியானத்தை பற்றி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. சைனா நாட்டுக்கு சம்பந்தப்பட்ட லாவோ ட்சு அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆன்மீக விஞ்ஞானி, இவர் தான் டாவ் அப்படின்ற பேர் இந்த தியானத்திற்கு கொடுத்துருக்காங்க. அந்த நாட்டில் டாவ் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கூப்பிடுறாரு அப்படின்னா அந்த பேர் கொடுத்தது லாவோஸ். அவங்க எத்தனையோ ஆன்மீக பயிற்சிகள் எல்லாமே செய்து தியானம் தான் கடைசியில் நாம் எல்லோரும் செய்ய வேண்டியது. தியானம் எப்போ நீங்கள் செய்கிறீர்களோ ஆட்டோமேட்டிக்காக அந்த யூனிவர்ஸ்க்கு கனெக்ட் ஆகி அந்த யூனிவர்சல் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி உங்களுக்குள்ளே அது அனுபவத்திற்கு வரும். அந்த யூனிவர்சல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, அதுதான் காஸ்மிக் எனர்ஜி, பிரபஞ்ச சக்தி இன்னைக்கு நாம் சொல்வோம். அதுக்கப்புறம் டிபெட்லிருந்து மிலாரேபா அவர்கள் ஒரு போயட், கவிஞர். எத்தனையோ போயட்ரி எல்லாமே எழுதியிருக்காங்க. ஒரு நேரத்தில் ஒரு திருடனாக இருக்கிறார், ஒரு பிளாக் மெஜிஷியனாக இருக்கிறார். ஆனால் ஒரு நேரம் வந்ததுக்கப்புறம் இது எல்லாம் என்னுடையது கிடையாது, நான் எதுக்காக இந்த உலகத்திற்கு வந்தேனோ அதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி மார்ஃபா என்ற ஒரு குருமார்கள்கிட்ட போயிட்டு அவங்களுடைய தியானத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு எத்தனையோ கர்மா எல்லாமே இருக்கும் அவருக்கு. அந்த கர்மா எல்லாமே கிளியர் பண்ணிக்கிட்டு ஒரே பிறவியில் அந்த என்லைட்டன்மெண்ட் என்ற ஒரு நிலைக்கு வருவாங்க. இன்னைக்கு இவ்வளோ எளிமையாக கொடுத்த இந்த சூத்திரம், தியானம் என்றால் சுவாசத்தின் மீது கவனம் என்ற சூத்திரம் ஒரு ரகசியமாக இருந்துச்சு.
மிலாரேப்பா மார்பா இருக்கிற நேரத்தில் அந்த சூத்திரம் கொடுக்கறதுக்கு முதல்ல அவங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி அப்படின்றது வரும். அந்த எலிஜிபிலிட்டிக்காக அந்த கர்மா எல்லாமே கிளியர் பண்ணும், 0 பண்ணும் கர்மா. அதுதான் எலிஜிபிலிட்டி. நீங்கள் கர்மா 0 பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது, அந்த சூத்திரம் தரமாட்டாங்க குருமார்கள். ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய கர்மா 0 பண்ணுறதுக்காக நிறைய பயிற்சிகள் எல்லாமே சொல்லுவாங்க, நிறைய ஹிம்சை எல்லாமே தருவாங்க. அது எல்லாமே தாண்டதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த தியான சூத்திரம் என்பது கொடுத்துருக்காங்க. அதுதான் மிலாரேப்பாவுடைய கதை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்களுடைய சஃபரிங், அதாவது துன்பங்கள் எல்லாமே கிளியர் பண்ணி என்லைட்டன்மெண்ட் ஞானம் அடையணும் அப்படின்னா தியான மார்க்கம்தான் ஒரே ஒரு வழி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. தியானம் என்றால் சுவாசத்தின் மீது கவனம், ஒரு இடத்துல உட்கார்ந்து எண்ணங்களற்ற நிலையில் சில நேரம் உட்கார்ந்தால் அதுதான் தியானம் அப்படின்னு சொல்லி மிலாரேப்பா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜப்பானுக்கு சென்ற ஈசாய் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர், இவர் முதல்ல சைனாவில் இருந்தார். அதுக்கப்புறம் ஜப்பானுக்கு மூவ் ஆக்கி அங்கே அவங்களுடைய ஞானத்தை எல்லாமே கொடுத்துருக்காங்க. இவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, ஜாசல் தியானம் அப்படி சொன்னோம் இல்லையா, ஜாசல் சயின்ஸ் ஆஃப் மெடிடேஷன், அந்த விஷயங்கள் எல்லாமே இவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பர்ஷியா முஸ்லீம் கண்ட்ரிக்கு, அதாவது கல்ஃப் கண்ட்ரிக்கு பர்ஷியா சென்ற ரூமி, கேட்டதுங்களிலேயே எல்லாமே ரூமி அப்படின்ற ஒரு குருமார்கள். இவங்க ஒரு போயட், சூஃபி போய்ட்ரி எல்லாமே இவங்க எழுதியிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்குமே ஒரு சென்டர் ஆஃப் எல்லாருலேயுமே இருக்கும். அந்த சென்டர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்லைட் ஆன மாதிரி தான். அந்த சென்டர் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க 36 மணி நேரம் கண்டினியூஸாக சுற்றிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு அவங்களுடைய சென்டர் என்ன, எங்கே இருக்குது, ஆன்ம நிலை என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு கண்டுபிடிச்சார். அந்த சுற்றிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு எண்ணங்களே வரலையும். அந்த எண்ணங்களற்ற நிலை என்பது 36 மணி நேரம் கண்டினியூஸாக சுற்றும் போது மைண்டு ஃபுல்லாக அன்மைண்ட் ஆக்கி அவங்க அந்த எண்ணங்களற்ற நிலை அப்படின்றது அவங்களுக்கு பிராப்தமாகுது. அந்த நேரத்தில் அவங்க என்லைட் ஆனார். ஸோ அவங்க என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த அளவுக்கு குத்த வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து தியானம் செய்தால் போதும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க தான் அந்த முஸ்கபா அப்படின்ற பேர் கொடுத்து மெடிடேஷன் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் ஆல்-கஸல் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் இஸ்லாமிக் ஃபிலாசபர், அவங்க உங்களுக்கு உள்ள என்ன நடக்குது, உங்களுக்குள்ள என்ன எண்ணங்கள் ஓடுது, உங்களுக்குள்ள இருந்து எது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க. இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல இருக்கிற எண்ணங்கள் எல்லாமே தவிர்த்து விட்டு நீங்கள் உட்காரணும் முதல்ல. அதுதான் தியானம். உங்களுக்குள்ள என்னென்ன நடக்குது அப்படின்ற விஷயம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா தியானம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. கடைசியாக பைத்தாகரஸ், மேத்ஸ் எல்லாம் யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு பைத்தாகரஸ் அப்படின்ற பேர் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இவர் ஒரு ஆன்மீக விஞ்ஞானி. வெளியில் எல்லாருக்குமே சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பற்றி பைத்தாகரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தீரம் எல்லாமே இருக்குது. ஆனால் இவங்களுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன அப்படின்னா ஆன்மீகம். இவங்க கிரீஸ் ஃபிலாசபர். இவங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் டிசிப்ளின் மற்றும் ஒரு அற்புதமான யூனிவர்ஸ் பற்றி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னா முதல்ல தியானம் செய்யணும். அந்த தியானம் செய்தால் செல்ஃப் டிசிப்ளின் மற்றும் பிரபஞ்சத்தின் பற்றி அண்டர்ஸ்டாண்டிங் அந்த யூனிவர்ஸுக்கு ஹார்மோனியஸாக நீங்கள் இருக்கிறது ஆரம்பிக்கிறீங்க. தென் யூ ஆர் என்லைட்டன்ட் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ். ஸோ இன்னைக்கு நாம் செய்யும் தியானம் இன்றையது கிடையாது. பண்டிகை காலத்திலிருந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான
தியானம் தான் நாம் எல்லோரும் இன்னைக்கு பண்ணுறோம் மாஸ்டர்ஸ். ஸோ அதுக்காக இது ஆல்ரெடி ப்ரூவன். இது எனக்கு செட் ஆகுமா, செட் ஆகாதா, நான் இந்து, கிருஷ்ணர் பக்தர், நான் விஷ்ணு கூட பக்தர், இல்லை நான் ஜீசஸ் அண்ணா எனக்கு பிடிக்கும், நான் இஸ்லாமில் பிறந்திருக்கேன், நான் அதுக்கு தான் இருப்பேன், நான் சைனா நாட்டில் இருக்கேன், நான் ஸ்ரீலங்காவில் இருக்கேன். அந்த காலத்தில் எல்லாமே சப்போர்ட் இருந்துச்சு, இப்போ எங்கே இருக்குது? இந்த விஷயங்கள் எல்லாமே யோசிக்காமல் நமக்காக நாம் தியானம் செய்யணும். அதுதான் நாம் இந்த காலகட்டத்தில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்.